ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் ஒரு காரக்குழம்பு வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கலாம் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் பொரிஞ்சு வந்ததும் நீங்கள் வந்து இந்த வெங்காயம் பூண்டு வெண்டைக்காவை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வணக்கணும். இவங்க நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி அவங்க கூட போட்டு வணக்கணும். இவங்க நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அவங்க கூட நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணோம். அவங்க நல்லா கொதித்து வரத்துக்குள்ளே நம்ம அரைக்கிறதுக்கு வந்து தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், ஜீரகம், தனியா, கொஞ்சம் பெருஞ்சீரகம் இவங்கள நல்லா அரைச்சி கொதிச்ச இவங்களோட ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து புளி கரைச்சி இவங்களோட மிக்ஸ் பண்ணி நல்லா வெந்து நல்லா கொதிச்சு இவங்க வந்துட்டாங்கன்னா அப்போ எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளும் கொஞ்சம் வெந்தயத்தூள் வறுத்தும் தூவுனீங்கன்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் சூப்பராகவும் இருக்கும். ஓகே பாய்.